السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்திலே திருக்குர்ஆனின் முதல் அத்தியாயமாக திகழ்கின்ற அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் அறிந்து வருகிறோம். அதில் இறுதியாக நாம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற சொற்றொடருக்கான வசனத்திற்கான விளக்கத்தில் ஒரு பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம். உன்னையே வணங்குகிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதிமொழி கொடுக்கக்கூடிய நாம், வணக்கம் என்றால் என்ன என்பதை தெளிவாக விளங்கி வைத்திருந்தால்தான் அந்த உறுதிமொழியை நம்மால் நிறைவேற்ற முடியும். வணக்கம் என்றால் என்னவென்று தெரியவில்லை என்று சொன்னால் நம்மை அறியாமலேயே அந்த வணக்கங்களை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அந்த வகையில உன்னையே வணங்குகிறோம் என்ற அந்த வசனத்தின் விளக்கமாக எவையெல்லாம் வணக்கமாக இருக்கிறது என்ற பட்டியலிலே ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதுல இன்னும் சில வணக்கங்கள் இருக்கின்றன. தொழுகை ஒரு வணக்கம் என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏன்னா இந்த வேளை அல்லாஹ் தவிர யாருக்கும் நம்ம சொல்ல மாட்டோம். தொழுகை எப்படி வணக்கமாக இருக்கிறதோ அந்த தொழுகைக்கு உள்ளே அமைந்திருக்கிற ஒவ்வொரு விதமான மரியாதைகளுமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. தொழுகை அல்லாஹ்வுக்கு விளங்கி இருக்கக்கூடிய நம்ம சகோதரர் சமுதாயத்தவர்கள் தொழுகையில உள்ள சஜிதா அல்லாஹ்வுக்கு விளங்கணும். தொழுகை அல்லாஹ்வுக்கு விளங்கி இருக்கிறாங்க. சஜிதா என்பது தொழுகையில ஒரு அம்சம். அதே மாதிரி கூனி குறுகி குனிந்து ஒருவருக்கு செய்கிற மரியாதை இருக்கும், அது தொழுகையுடைய ஒரு அம்சம். அப்ப தொழுகையுடைய ஒரு அம்சமாக இருக்கிற அந்த மரியாதைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அதுவும் இபாதத்தின் விளங்கணும். தொழுகை முழுசும் எப்படி இபாதத்தாக இருக்கிறதோ தொழுகையுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான மரியாதைகளும் அல்லாஹ் தனக்கு சில மரியாதைகளை நம்மிடத்தில் வேண்டுகிறான். மரியாதை நிமித்தமாக என்னை மதிக்கும் முகமாக கொஞ்ச நேரம் நிக்கணும் அப்படிங்கிறான். என்னை மதிக்கும் முகமாக கொஞ்ச நேரம் குனியணும் அப்படிங்கிறான். என்னை மதிக்கிற முகமாக உங்களுடைய நெற்றியை நிலத்தில் வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தொழுகையில் உறவு இருக்குல்ல, இதையெல்லாம் செய்யுமாறு சொல்கிறான். இது எல்லாத்தையும் சேர்த்து செய்வதும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமாக்கணும். அதுல உள்ள ஒவ்வொரு தனித்தனி மரியாதைகளையுமே அல்லாஹ்வுக்கு தான் உடைமையாக்கணும். எந்த மனுஷனுக்காகவும் குனியக்கூடாது, எந்த மனுஷனுக்காகவும் நம்ம மரியாதையின் காரணமாக எழுந்து நிற்கக்கூடாது, எந்த மனிதனுக்காகவும் சஜிதா செய்துவிடக் கூடாது, எந்த மனிதனுக்கு முன்னாலும் மரியாதை நிமித்தமாக மண்டியிட்டு அமரக்கூடாது. வசதியா இருக்குது, இட நெருக்கடிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் மண்டியிட்டு அமரலாம். எந்த மனிதனுக்கு முன்னாடியும் அந்த மாதிரியான ஒரு அமர்வை நீங்கள் மரியாதை நிமித்தமாக அமர்ந்தோமையானால் இந்த 4 வகையான செயல்களும் தொழுகை 4 தானே இருக்குது. தொழுகையில ஓதுவதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒரு நிக்கிறது, ஒரு குனிகிறது, ஒரு நெற்றியை நிலத்தில் வைக்கிறது, மண்டியிட்டு அமர்வது, இந்த 4 செயல்களுடைய தொகுப்பு தான் தொழுகைங்கிறது. இதுல எந்த ஒன்றை நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கு செய்தாலும் சரிதா நீங்க அவங்கள வணங்கினவங்கள ஆயிருவீங்க அப்படிங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. அதை சொல்றதுக்கு முன்னாடி சில தவறான கொள்கைக்காரர்கள், மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யலாம் என்று வாதிடக்கூடியவர்கள் சில வசனங்களை தவறான கருத்திலே பயன்படுத்தி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதை பார்த்துட்டு சஜிதா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், ருக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்பதை நம்ம தரப்பு வாதங்களை இரண்டாவது பார்ப்போம். முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான். படைத்த உடனே மாணவர்கள் மலக்குகள்கிட்ட என்ன சொல்றான்? நீங்க இவருக்கு உஸ்ஜுது சஜிதா செய்யுங்கள். குர்ஆன்ல இருக்கு. இதுக்குள் நாளில் மலாயிகத்தி, நாம் மாணவர்களுக்கு சொன்னோம், மலக்குகளுக்கு நாம் சொன்னோம், உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று மாணவர்களுக்கு சொன்னோம்.
வானவர்கள் அத்தனை பேரும் சஜ்தா செய்தார்கள், இப்லீஸ் மட்டும் சஜ்தா செய்யவில்லை. இந்த கருத்தை திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. இந்த சம்பவத்தை ஆதம் படைக்கப்பட்டதையும் அவருக்கு சஜ்தா செய்யுமாறு மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதையும் மலக்குகள் எல்லாம் அதை நிறைவேற்றியதையும் இப்லீஸ் மட்டும் அதை மறுத்ததையும் திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் பார்க்கலாம். எங்கெல்லாம் பார்க்கலாம் கேட்டா 2வது அத்தியாயம் 34வது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். 7வது அத்தியாயம் 11வது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். 17வது அத்தியாயம் 61வது வசனத்தில் இதை பார்க்கலாம். 18வது அத்தியாயம் 50வது வசனத்திலும் 20வது அத்தியாயம் 116வது வசனத்திலும் 15வது அத்தியாயம் 29, 30, 31, 32, 33 ஆகிய வசனங்களிலும் 38வது அத்தியாயம் 72, 73, 74, 75 ஆகிய வசனங்களிலையும் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்களை சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வானவர்கள் சஜிதா செய்த செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இப்லீஸ் மறுத்த செய்தியும் இடம்பெற்ற வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. இதை கொண்டாந்து என்ன செய்வாங்க, அவங்க காட்டுவாங்க. பாருங்க, தொழுகை வேற சஜிதா வேறங்க. தொழுகையத்தான் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும். தனி சஜிதாவை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவங்களுக்கு, குரு அஜர்த்துமார்களுக்கு, பெரியார்களுக்கு, மகான்களுக்கு, ஷேகுமார்களுக்கு செய்யலாம். இந்த அதுக்கு ஆதாரம் வாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளுக்கு தெரியாத சில செய்திகள் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். அவர் குருவாயிடுறாரு. அல்லாஹ் பரிச்சை வைக்கிறான். மலக்குகள்கிட்ட கேட்டா பதில் தெரியல. இதெல்லாம் என்ன அம்பியூனி பஸ்மாய் ஹாவுலாய், இதற்கான பெயர்களை எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டவுடனே அவங்க திரு முடிச்சாங்க. சுப்ஹானகலா இல்மலனா இல்லாம அல்லம் தரா, எனக்கு கற்றுத்தந்ததா எங்களுக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் புது சாமானுக்கு பேர்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். கால யா ஆதம் அம்பியும் அஸ்மாயிஹிம், ஆதமே நீ அவங்களுக்கு அந்த பேரெல்லாம் சொல்லு, இந்த மலக்குகளுக்கு சொல்லிக் கொடு. பலம்மா அம்பாகும், அவர் அந்த பெயர் பட்டியலை எல்லாம் வானவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளக்கிய பொழுது அப்பதான் அல்லாஹ் சொல்றான், இன்னி ஆலமும் ஆலா தாலமும், உங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியும் என்று அலமக்குள்ளக்கும், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லலையா? நான் ஒரு ஆளை படைக்கும்போது அப்டிஷன் பண்ணியல, எப்படிப்பட்ட ஆளுக்கு வழங்குதா? உங்களுக்கு தெரியாத ஒரு தெரிஞ்சது பத்தியில அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய உயர்வை நிரூபிச்சு காட்டிட்டு அப்புறம் தான் அந்த 2:34 வருது சைதா செய்ய சொல்றது. 2:34 அந்த ஆர்டருக்கு முன்னாடி 2:25 இருந்து இந்த சம்பவம் ஆரம்பிக்குது. அந்த சம்பவத்தில் என்ன வருதுன்னு கேட்டா, மலக்குகளுக்கு தெரியாத விஷயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குரு அஜர்த் ஆயிட்டார், மலக்குகள் மாணவர் ஆயிட்டாங்க. அப்ப மாணவர் நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உஸ்தாது நிலையில் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்திருக்கும் பொழுது நாங்க ஏன் எங்க குருமார்களுக்கு செய்யக்கூடாது? அல்லாஹ் அந்த குர்ஆன்ல அதுதானே சொல்றான். குர்ஆன்ல எதை சொன்னாலும் நமக்கு பாடம் இருக்குதுல்ல, நமக்கு ஒரு படிப்பினை இருக்குதுல்ல, அல்லாஹ் என்ன விளையாட்டுக்காக இதெல்லாம் சொல்றான் அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு தங்கள் காலில் மக்கள் விழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இந்த வசனங்களை பயன்படுத்தி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் பல பேர் என்ன செய்யறாங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேற உலகத்துல எங்கேயும் நடக்கிற மாதிரி தெரியல. நம்ம நாட்டில் இந்த கூத்தெல்லாம் ஜாஸ்தியா நடக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலமாக்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய காலில், செய்குமார்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய காலில் விழுந்து தரிக்காதுன்னு நிறைய கூட்டங்கள் இருக்குது. அவங்க காலில் விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறாங்க, கண்ணால பாக்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மார்க்கத்தில் விரோதம் நினைச்சவங்க அதை செய்யல, இதுதான் ஆதாரம். அவங்க மனப்பூர்வமா செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்கு செஞ்ச மாதிரி நாங்க செய்யறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இதுல இது முதலாவது அவங்களுடைய ஆதாரம். இந்த ஆதாரம் எடுப்பதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படித்தானே இருக்குது. சஜிதா செய்யுங்க எல்லாம் சொல்றான், மாணவர்கள் சஜிதா செஞ்சாங்க. அப்ப இதுல சஜிதா கரெக்டா விளங்கத்தானே செய்யலாம் விளங்குதுல. சஜிதா அல்லாவுக்கு மட்டும் சொந்தங்கிற மாதிரி தெரியலையே, தொழுகைதான் அல்லாவுக்கு சொந்தமே தவிர அதுல உள்ள சஜிதா அல்லாவுக்கு சொந்த மாதிரி தெரியல. அல்லாவுக்கும் செய்யலாம், இந்த மாதிரி பெரியார்கள் மகான்களுக்கும் செய்யலாம் விளங்கத்தானே செய்யுதுன்னு ஒரு வாதம் பண்ணும்போது நமக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனால் இதுல பல கோணங்களில் நம்ம இதை அலசணும். முதலாவது என்ன கோணம் கேட்டா, சஜிதா என்ற சொல் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற மாதிரி சஜிதா என்ற சொல்லுக்கு அகராதியில ஒரு அர்த்தம் இருக்கிறது, டிக்ஷனரியில. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி சஜிதாவுக்கு அந்த மொழியில ஒரு அர்த்தம் இருக்கிறது. இஸ்லாம் வந்த பிறகுதான் இப்படி கொண்டே நெத்திய வைக்கிற செயலுக்கு சஜிதான் பேரை வைக்கிறது.
அதுக்கு முன்னாடி சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா பணியுதல் என்று அர்த்தம் இருக்குது. அகராதி அர்த்தம் அதுதான். சஜிதாவுக்கு அகராதியில உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா பணிந்தான். ஒரு ஆளுக்கு பணிவா அடக்க ஒடுக்கமா இருந்தா நெத்திய கொண்டு நிலத்தில் வைக்கிறது இல்ல, சும்மா பணிவா இருந்தாலே போதும். சொல்லுங்க 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 தலையாட்டினா போதும், சஜிதா செய்தான் அர்த்தம். ஒருத்தன் சொல்லுவதற்கு இன்னொரு தலையாட்டுறான்னு சொன்னா பணிவு தானே. ஒருத்தன் ஆர்டர் பண்றான் அல்ல அறிவுரை சொல்றான், இன்னொருத்தன் தலையாட்டு கேட்கிறான், அவன் இவனுக்கு பணிந்து விட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் சஜிதா என்று அரபு மொழி டிக்ஷனரி அர்த்தத்தில் சொல்லலாம். இஸ்லாம் வந்த பிறகு சஜிதாவுக்கு என்ன அர்த்தமாச்சுன்னு சொன்னா நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்கிறதுங்கிற அர்த்தம் ஆயிடுச்சு. இப்ப சஜிதாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை விட்டுருங்க, இதை தனியாத்துக்கு போய் வச்சுக்கிறோம். சஜிதா என்பது குர்ஆன்ல இதை தவிர்த்து வேற இடத்துல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படுது. சில இடங்கள்ல நெற்றியை கொண்டை நிலத்தில் வைக்கிறதுங்கிற அர்த்தம் செய்யவே இயலாது. ஆனா அங்க சஜிதாங்கிற வார்த்தை வந்திருக்கும். சில வசனங்கள் குர்ஆன்ல இருக்கும், அதுலயும் சஜிதாங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணிருப்பான். அதுல கொண்டே நெத்தியை கொண்டை நிலத்தில் வைக்கிறதுன்னு அர்த்தம் செய்ய முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. அப்படி சில வசனங்கள் குர்ஆன்ல இப்பவும் இருக்கிறது. அந்த வசனங்களை சொல்வதா இருந்தால் உதாரணமா 22வது அத்தியாயம் 18வது வசனம். இது மொழி சம்பந்தமான ஒரு ஆய்வு. இது கவனமா கேட்டா புரியும். 22வது அத்தியாயம் 18வது வசனம். அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு பணிகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வானத்தில் உள்ளவங்களும் அல்லாஹ்வுக்கு யஸ்ஜுது சஜதா செய்கிறார்கள், பூமியில உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அல்லாஹ் பட்டியல் போறான். வஷ்ஷம்சு சூரியனும் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கிறது, ஒல் கமரு சந்திரனும் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கின்றது, ஒன் நுஜூமு நட்சத்திரங்களும் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கின்றன, ஒல் ஜிபாலு மலைகளும் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கின்றன, ஒல் ஷஜரு மரமும் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கின்றது, ஒல் தவாபு கால்நடைகளும் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கின்றன, ஒ கஸீரும் மினன் நாஸ் மனிதர்கள் அதிகமான பேரும் சஜதா செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 22:18 அல்லாஹ் பட்டியல் போடுறான். இந்த சஜிதாவுக்கு சூரியன் சஜிதா செய்யும். சூரியனுக்கு நெத்தி, சூரியன் சஜிதா செய்யுதுங்கிறதுக்கு சூரியன் முட்டுக்கால வளைச்சு போட்டு, சூரியனுக்கு முட்டுக்கால எது சஜிதானா முட்டுக்கால கீழே வைக்கணும், ரெண்டு கையை உண்டணும், நெத்தியை கொண்டு நிலத்துல வைக்கணும், மூக்கு நிலத்துல போடணும். அப்பனா சூரியன் சஜிதா செய்யுதுன்னு சொன்னா சூரியனுக்கு மூக்கு எது, சூரியனுக்கு நெத்தி எது, சூரியனுக்கு ரெண்டு கை எது, சூரியனுக்கு ரெண்டு முட்டுக்கால் எது, இதெல்லாம் எங்க கொண்டு வைக்குது? எங்க அந்த இடத்துல மிதக்குது? எந்த தலையில கொண்டு எந்த நிலத்துல கொண்டு வைக்குது? ஒண்ணும் இல்ல. அது வாட்டுக்கு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்க தவிர அதுல சஜிதா என்பதை கற்பனை செய்யவே முடியாது. ஆனால் எல்லாம் என்ன சொல்றாங்க, யஸ்ஜுதுங்கறான். சூரியன் சஜிதா எனக்கு சஜிதா செய்யுதுங்கறான். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப சஜிதா செய்யுதுன்னா சூரியன் எப்படி சஜிதா செய்யும்? பணியுதுன்னு அர்த்தம் செய்ய முடியும். இதுக்கு நெத்தியை கொண்டு நிலத்துல வைக்கணும்னு அர்த்தம் செய்யவே இயலாது. அல்லாஹ் என்ன வேலையை படைச்சாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காது. சுத்துங்கன்னா சுத்துது, நிக்கி சொல்ற வரைக்கும் சுத்துறது. அல்லாஹ் சுத்தி விட்டானா இல்லையா? சுத்திக்கிட்டே எரிஞ்சான், சுத்திக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே எரிஞ்சான், ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு சொன்ன வேலையை நான் என்ன டியூட்டியை கொடுத்தேனோ அதை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீனும் நானும் தான் மீறிக்கிட்டு இருப்போமே தவிர அல்லாஹ் சொன்ன செய்ய மாட்டோமே தவிர அதெல்லாம் சொன்ன கரெக்டா செஞ்சுட்டு. அப்ப சூரியன் சஜிதா செய்து கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா சூரியன் அல்லாஹ்வுக்கு பணிகிறது அர்த்தம் செய்யணுமே தவிர சஜிதா தான் வந்திருக்குது. சஜிதாங்கிற வார்த்தை வந்த காரணத்தினால இப்ப நெத்தியை கொண்டு நிலத்துல வைக்கிறது என்ற அர்த்தம் செய்யணும் அவசியம் கிடையாது. பணிகிற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. அதே மாதிரி சந்திரனுக்கு இதே மாதிரியான கேள்வி. திமுக ஒண்ணு கிடையாது. நட்சத்திரங்கள் அவைகளும் சஜிதா செய்கின்றன நல்லா சொல்றான். மலைகள், மலை எப்படி சஜிதா செய்யுது? இப்படி நிமிர்ந்து நிக்குது, அது குனிய கூட காணாம மலை எப்ப பார்த்தாலும் நிமிர்ந்து ஆணவம் மாதிரி நிக்குது. ஆணவம் பிடிச்சாலும் நிப்பான அந்த மாதிரி என்ன செய்யுது? நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நிக்கிறது. அது எங்க சஜிதா செய்யுது? சஜிதாவெல்லாம் செய்யல இந்த அர்த்தத்துல. ஆனால் சஜிதா செய்யுதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பொய்யா சொல்லுவான்? அவன் சஜிதா செய்யுதுக்கு என்ன அர்த்தம்? அவன் சொன்ன வேலை அது ஒழுங்கா செய்யுது. அவன் என்ன வேலை சொன்னா இறுக்கி பிடிச்சுக்கிறேன். முனைகளாக நாட்டி இருக்கிறவங்களாம் மலைகளை இந்த பூமிக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆப்பாறை இந்த மாதிரி ஆணிகளை அரைஞ்சு வச்சிருக்கிறோம். அரைஞ்சங்கள அந்த வேலை செஞ்சுட்டு இருக்க மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் இறுக்கி பிடிச்சிக்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டா அதை செய்யறதுக்கு பிறகு சஜிதா. மலையுடைய சஜிதா என்ன? அதுக்கு அல்லாஹ் என்ன வேலையை கொடுத்தானோ அந்த வேலையை செய்யறது அதற்கான சஜிதா. அதே மாதிரி மரங்கள், மரம் என்ன சஜிதா செய்யுது? அது ஒண்ணு சஜிதா செய்யற மாதிரி தெரியல. அதனுடைய சஜிதா என்னன்னு கேட்டா
பூக்குறது, காய்க்கிறது, கனிகிறது, நம்மளுக்கு உணவு தருவது, நிழல் தருவது, அதை எதுக்கு அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கானோ அந்த ரொட்டி கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு பாருங்க. அதான் அதுக்கு சஜிதாவை தவிர டெய்லி மரம் அப்படி முட்டி முட்டி எந்திரிக்கிற அர்த்தம் கிடையாது. மரம் வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை முட்டி முட்டி எந்திரிக்கிறார் மேல, அந்த அர்த்தம் கொடுக்க இயலாது. சஜிதா வார்த்தை தான் இருக்குது. சஜிதாங்கிற வார்த்தை இருந்தாலும் அந்த அர்த்தம் இங்கே கொடுக்க முடியவில்லை. 22:18 இப்படி இருக்கிறது. அதே மாதிரி கால்நடைகள் சஜிதா செய்யுதுன்னு சொல்றோம். அது ருக்குல இருக்கணும்னா சொல்லலாம். எல்லா கால்நடைகளையும் ருக்குல படைக்கப்பட்டிருக்கு, ருக்குல இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர அதுக்கு ஒண்ணு சஜிதா செய்யுது, அதுக்கு வேண்டா சில நேரத்தில் படுக்கும்போது இப்படி நெத்தி வைக்கிறேன்னு வேணா சொல்லிவிடலாம். அது ஒண்ணுக்கு தான் இந்த சஜிதாங்கிற இந்த கருத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு நுழைக்கலாம். மீதி உள்ள எந்த ஒன்றுக்குமே சஜிதா செய்து நல்லா சொல்றான் பாருங்களேன், சஜிதாங்கிற அர்த்தம் கொடுக்க இல்லை. ஏன் கொடுக்க இல்லைன்னு கேட்டா சஜிதாவுக்கு அகராதி இருக்குது நல்லா சொல்றாங்க. இது நேற்று நம்ம வச்சுக்கிட்ட அர்த்தம் இது. அதுக்கு முந்தைய அந்த சஜிதாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா பணிதல் அர்த்தம். இந்த பாருன்னு சொல்லி எல்லாம் 22:18 சொல்லி காட்டுறான். இவ்வளவு சஜிதா செய்துங்கிறவ அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது, சஜிதா செய்கின்றன இந்த வரிசையா பட்டியல் போடுறான். இது ஒண்ணாச்சா. அதே மாதிரி வந்து 4வது அத்தியாயம் 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் 58வது வசனத்திலையும் 4வது அத்தியாயம் 154வது வசனத்திலையும் 7வது அத்தியாயம் 161வது வசனத்திலையும் ஒரு செய்தி இருக்கிறது. அதிலே சஜிதாங்கிற வார்த்தை வருது. என்ன சஜிதா வருதுன்னு கேட்டா ஒரு ஊருக்குள்ள இஸ்ரவேல் சமுதாயத்தை எல்லாம் நுழைய சொல்றான். இந்த ஊருக்குள்ள நுழையுங்கள், ஒதுக்குறல் பாப, அந்த ஊர்ல வாசல் வழியாக நுழையுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சுஜ்ஜதன், வாசல் வழியாக சஜிதா செய்து கொண்டே நுழையுங்கள் நல்லா சொல்றான். சஜிதா செஞ்சுட்டு நுழைகிறது, நுழையும் போது சஜிதா செஞ்சுக்கிட்டே நுழையுது, ஸ்டாப் ஆயிருமே. சஜிதா செஞ்சுக்கிட்டே நுழையுங்கன்னா என்ன அர்த்தம்? தேய்ச்சிக்கிட்டே போகணுமா? அது அர்த்தம் இல்ல. இந்த ஊருக்குள்ள சஜிதா செஞ்சுட்டு போங்கப்பா அப்படின்னா பணிவா போங்க, திமிரா போவாம, ஆணவமா போவாம அடக்க ஒடுக்கமா உள்ள போங்க. ஊருக்குள்ள போகும்போது அடக்க ஒடுக்கமா போங்கன்னு சொல்ற இடத்துல அல்ல எந்த வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா உதுகுலுல் பாப சுஜ்ஜதன், சஜிதா சுஜ்ஜதன் சஜிதாவுல இருந்து வந்த வார்த்தை. சுஜ்ஜதன் சஜிதா செய்தவர்களாக இந்த வாசல் வழியா நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன அர்த்தம் கொடுக்க முடியல? நெத்தியை கொண்டு நிலத்துல வச்சு முட்டுக்கால போட்டு போங்க அர்த்தம் கொடுக்க முடியல. அப்ப சஜிதா என்ற வார்த்தைக்கு வந்து பணிதல் என்ற அர்த்தமும் இருக்கிறது, நெற்றிய நிலத்துல வைக்கிற அர்த்தமும் இருக்குது, இல்லன்னு சொல்லல. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துக்கு மறுபடி வருவோம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்கள் சஜிதா செய்தாங்கன்னு வருத, அத சஜிதா என்று எடுத்துக்கொள்வதா அல்லது பணிந்தார்கள் என்று எடுத்துக்கொள்வதா? வானவர்கள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது ஆட்சேபனை பண்ணாங்க. அவர் தன்னுடைய திறமையை நிரூபிச்சு காட்டின பிறகு அவருடைய உயர்வை ஒத்துக்கொண்டு அவர் தான் வசதி, நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலே சஜிதா வச்சு பணிஞ்சிட்டாங்க. தங்களுடைய தாழ்வை ஒப்புக்கொண்டு அவருடைய உயர்வையும் ஒப்புக்கொண்டார்களே ஆனால் அதுவும் சஜிதா என்ற கருத்தில் வந்துவிடும். அல்லது காலில் கொண்டு நெத்திய வச்சாங்க என்ற அர்த்தம் வச்சாலும் அதுக்கு அந்த வார்த்தை இடம் தருகிறது, அந்த சொல்லு இடம் தருகிறது. இப்ப சஜிதா என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்டதுல நெசர் சஜிதா அர்த்தம் செய்வதா அல்லது வந்து அகராதி மார்க்கத்துல சஜிதாங்கிற அந்த அர்த்தம் செய்வதா அல்ல அகராதியில சஜிதாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமே அந்த அர்த்தம் செய்வதான்னு சொன்னா அதை வந்து வேற ஆதாரங்களை கொண்டுதான் தீர்மானிக்கணும். இதை அப்படி வைத்துக் கொண்டு சஜிதாவை பற்றி நமக்கு என்ன கட்டளை இருக்குன்னு பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கணும்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான கொள்கை இருக்கு பாருங்க, அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன். இது எந்த நபிக்கு மாறல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் வரல. ஆனா சில செயல்முறைகள் இருக்கு பாருங்க, அதுகள்ல எல்லாம் மாற்றம் வந்திருக்கு. வணக்க வழிபாடுகளே மாறி இருக்கு. அவங்களுக்கு வணக்கமாக இருந்தது நமக்கு வணக்கமா இல்லாம போயிடும். அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம உம்மத்தை முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல நாம இருக்கிறோம். அவங்க நமக்கு அல்லாத மாத்திட்டானா சஜிதான வச்சுக்கிறோம், சஜிதாவுக்கு இந்த சஜிதான வச்சுக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானவர்கள் சஜிதா செய்து இருந்து அதை வந்து அல்லாஹ்வோ ரசூலோ நமக்கு தடுக்காமல் இருப்பார்களே ஆனால் நாமும் செய்யலாம் என்று முடிவெடுக்கலாம். அவர்கள் உண்மையில் அப்படி சஜிதா செய்து இருந்து நமக்கு தடுக்கப்பட்டு இருந்தார், நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற சட்டம் சொல்லிட்டார்களே ஆனால் அது நமக்கு பொருந்தாது. முந்தைய நபிமார்கள் எடுத்துக்கலாம், எது வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம், நமக்கு தடை இல்லாத வரைக்கும் தான் எடுத்துக்கலாம். அதுக்கு உதாரணம் சொல்வதா இருந்தால் சில உதாரணங்கள் கூட சொல்லி காட்டலாம். நமக்கு வந்து இந்த உருவச்சிலைகள் இருக்குல்ல, சிற்பங்கள், சிலைகள், கலைப்பொருள் வைக்கிறோம் இல்லையா,
வணக்கத்துக்கு அளவே கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் கூடாது. ஆனா அலங்கார பொருளா வச்சுக்கலாமான்னு கேட்டா நமக்கு வைக்க கூடாது. சிலைகள் அப்படி அழகுக்காக வச்சுக்கலாம், வழிபாட்டுக்கா இல்ல. வீடு கட்டும் போது என்ன செய்யலாம், நாட்டியம் ஆடுற மாதிரி, குதிக்கிற மாதிரி, குனிகிற மாதிரி, ஆடுற மாதிரி, பாடுற மாதிரி இப்படி சிலைகளா ஒருத்தன் வீட்டுல கட்டுறான்னு சொன்னா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கண்டிச்சுட்டாங்க. மாணவர்கள் வரமாட்டாங்க. எந்த வீடுகளில் உருவச் சிலைகள் சிற்பங்கள் இருக்கின்றனவோ அந்த வீடுகளில் மாணவர்கள் வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க, நமக்கு தெரிகிறது. ஆனால் குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சுலைமான் நபியுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லும் பொழுது 34வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல சொல்றான், யஅமலூன லஹு மின் மஹாரிப வ தமாசீல வ ஜிஃபானின் கல்ஜவாபி வ குதுரிர் ராசியாத். ஜின்கள், சுலைமான் நபிக்கு நம்மால் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஜின்கள் சுலைமான் நபிக்காக வேண்டி போர் கருவிகளையும் பெரிய பெரிய அண்டா தேக்ஷாக்கள் பெரிய பாத்திரங்களையும் தமாகில சிற்பங்களையும் செய்து கொடுத்தார்கள். அங்க என்ன திம்சால்ங்கிற வார்த்தை வருது. இந்த திம்சாலை உடைக்கதான் அனுப்பப்பட்டேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை உடைப்பதற்கு நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்களோ அந்த திம்சால்ங்கிற வார்த்தையுடைய பன்மை தமாசில். அந்த வார்த்தை குர்ஆன்ல எப்படி வருதா, 34:13ல யஅமலூன லஹு மா யஷாஉ மின் மஹாரிப வ தமாசீல. போர் கருவிகளையும் சிற்பங்களையும் சுலைமான் நபிக்காக அந்த ஜின்கள் தயாரித்து கொடுத்தன. அவர் அரண்மனை அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி அங்கங்க சிற்பங்கள் வச்சிருப்பார். பயங்கரமான தோற்றங்கள்ல ஆடு, மாடு, கழுதை, குதிரை, மனுஷன், நாய், பன்றிலாம் இருக்கும். பலவிதமான சிற்பங்களையும் செய்து கொடுத்தார்கள். யாருக்கு செய்து கொடுத்தது? ஜின்கள் செய்து கொடுக்கிறாங்க. ஜின்னு செய்து மார்க்கமாகாது. யாருக்கு செய்து கொடுக்கிறாங்க? ஒரு நபிக்கு. ஒரு நபிக்கு செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் வச்சுக்கலாம் அர்த்தமாகுது. ஒரு நபிக்கு அதை செஞ்சு கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, அவர் வாங்கிக்கிட்டாருன்னு சொன்னா, அப்ப அதுல என்ன சட்டம் வழங்கணும்? நம்மளும் சிலை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அது விளங்குது. அவர் வைத்தார் நெசம். அவர் சிற்பத்தை வீட்டில் வைத்திருந்தார், அரண்மனையில் வைத்திருந்தார் என்பதுல கடுகு அளவுக்கும் சந்தேகம் கிடையாது. குர்ஆன்ல இருக்கிற காரணத்தினால நம்ம வைக்கலாமா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காவிட்டால் வைக்கலாம். இப்ப வைக்கலாம். எப்ப வைக்கலாம்னு கேட்டா இந்த சட்டம் நமக்கு இல்ல, நமக்கு மாற்றியாச்சு. இந்த அழகுக்கு வைக்க சொன்னதுனால எங்க கொண்டு விட்டுருச்சுன்னு பார்த்தாச்சுல, முந்தி உள்ளவங்க பார்க்கல. இந்த அழகுக்காக வைக்க சொல்லித்தான் அது கடவுளை ஆனது. யாவகார்த்தத்துக்கு தான் போட்டா மாட்டுவான், அப்புறம் பத்தியை கொடுத்துருவான், அப்புறம் மாலையை போடுவான், அப்புறம் கும்பிட்டுவான். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கும்? ஒரு அழகு ஞாபகார்த்தம் தான் போகும். இந்த மாதிரி போய் போய் முந்தைய சமுதாயங்கள் ஒரு நினைவா வச்சு தொலைஞ்சிட்டு போடான்னு அனுமதி கொடுத்தா அதை கடவுளுங்கிற நிலை கொண்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகு அனுபவபூர்வமாக எல்லாருக்கும் அந்த உண்மை தெரிவிச்ச பிறகு உம்மத்தை முகமதியாவுக்கு அல்லா அனுப்பி விட்டான். நினைவா கூட பேசாத, அதான் வாசல். அதை திறந்து விட்டுருந்தாங்கன்னு வைங்க, அன்னைக்கு ரசூலுல்லாஹ் வேணா வரைஞ்சிருப்பான்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காம இருந்தா அன்னைக்கு யாராச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு சிலையாக்கி மஸ்ஜித் நபவிக்குள்ள வச்சு வீட்டு பள்ளிவாசலுக்குள்ளே சாதாரண உட்கார்ந்துருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு தடுக்காம போயிருந்தாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலையாக்கி இருப்பாங்க, அல்ல படமாக்கி இருப்பாங்க. வரைய தெரியும், போட்டாதான் இல்ல. அப்படி தத்ரூபமா வரையக்கூடியவர்கள் இருந்தார்கள். அன்னைக்கு உள்ள அஜெண்டா எல்லோரா ஓவியங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள எந்த ஓவியனுக்கு அப்படி வரைய முடியாது. அந்த மாதிரி திறமை படைத்தவர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால பாக்குற மாதிரி கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. தடுத்ததுனால் வரையல. நம்ம என்ன வழங்கணும்? சுலைமான் நபிக்கு வரைய அனுமதி இருந்துச்சு என்று நாம சிற்பங்களை வீட்டில் வைத்துக் கொள்வதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடுத்து விட்டார்கள் என்று எடுத்துக்கொண்டு அது முந்தைய மார்க்கம் என்று சொல்வதா? என்ன முடிவு பாருங்க, அது முந்தைய மார்க்கத்தில் நமக்கு தடை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காட்டி நாமளும் செய்யலாம், ஒரு நபியை பின்பற்றலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த பிறகு நாம பின்பற்ற முடியுமானா முடியாது. அதே மாதிரிதான் சஜிதா என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாணவர்கள் செய்தார்கள் என்று சொன்னா நமக்கு தெளிவான தடை, நான் தடையை பின்னாடி சொல்லுவேன். தெளிவான தடை இருக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாணவர்கள் செஞ்ச நமக்கு என்னங்கிற நமக்கு தடுத்தாச்சுல, மரியாதைக்கு செய்ய சொல்லிதான் எங்க கொண்டு விட்டுச்சுன்னு பார்த்துட்டான்ல, அல்லாஹ் ஊரவையை நிரூபிச்சு விட்டான்ல. மரியாதைக்கான இப்படி குனிங்கன்னு சொன்னா கடைசியில் கடவுளாக்கி விட்டாங்க. எப்படி சிற்பங்களை வைக்கும் பொழுது கடவுளை கொண்டு விட்டுருச்சோ, மரியாதைக்காக குனிகிறது தான் மறுபடியும் கொண்டு கடவுளை கொண்டு விடுகிறது. அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு அது அனுமதியா இருந்தால் கூட நமக்கு தெளிவான தடை இருக்கிறது. இது நம்ம விளங்கிக்கணும். அதுக்கு இன்னொரு சட்டங்களை கூட நம்ம சொல்லி காட்டலாம். இப்ப முந்தா நாள் கூட நம்ம சொன்னோம், ஒருத்தர் பள்ளியாசலுக்கு வெளியே நின்று பிள்ளைங்க வராம வெயில நின்று கொண்டே இருக்கிறார். 4 நேர்ச்சை பண்ணிருக்காரு. அவரு என்ன நேர்ச்சை? நிழலுக்கு வரமாட்டேன், நின்றுகிட்டே இருப்பேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், நோம்பு வைக்குவேன்.
இப்படி 4 நேர்ச்சை பண்ணி தொழிலிக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்ணாங்க, 3 ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு 1 மட்டும் நிறைவேற்றணும். நோம்பு வைக்கிறேங்கிறார்ல அது ஓகே, யார்ட்டும் பேச மாட்டேங்கிறார் பாரு அது சரியில்லை, பேசணும். நிழலையே அனுபவிக்க மாட்டேங்கிறார் பாரு அது தப்பு, நிழலுக்கு வரட்டும். உட்காரவே மாட்டேங்கிறார் பாரு அது தப்பு, உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி 4 நேர்ச்சை பண்ணவர்ற 3 நேர்ச்சை தப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. நோம்பு வச்சார் பாருங்க அது மட்டும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் முந்தைய சமுதாயத்துக்கு மௌன விரதம் என்ற நோம்பு இருந்தது, நமக்கு தான் இல்லை. அவர் பேசவே மாட்டேன்னு சொன்னார் பாருங்க, அது வேற சமுதாயமா இருந்தால் ஒரு இபாதத்து, வேற நமக்கு முந்தைய சமுதாய மக்களா இருப்பார்களே, ஆனால் அது என்னவாயிரு இபாதத்துக்காக இப்படிலாம் இபாதத்து பண்ணுவாங்க. சாப்பிடாம இருக்கிற ஒரு நோம்பு தனி. இன்னொரு நோம்பு என்னன்னு கேட்டா ஒரு நபரை யார்ட்ட பேசுறது இல்லை, கேட்ட தலைத்துல ஆட்டுறது இப்படி இருக்கு. ஏன்னா வாயை கட்டுப்படுத்துறாங்களாம், நாக்கு கட்டுப்படுத்துறாங்களாம். இதுவும் அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் தான், இதுவும் அல்லாஹ் கொடுத்ததுதான். யாரு கொடுத்திருந்தா, முந்தைய சமுதாயத்தை கொடுத்திருந்தான் அப்படின்னு நான் கற்பனையா சொல்லல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் 19வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மரியமுக்கு அல்லாஹ் சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா நபியை கருவுற்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குலி வஷ்ரபி, நீ உண்ணு பருகு. ஈசா நபியை பெற்றெடுத்த பிறகு கர்ரி ஐனா, ரொம்ப சந்தோஷமா இரு. இம்மா தரையின்ன மினல் பஷரி அகதன், எந்த மனிதரையாவது நீ காண நேர்ந்தால் கூலி நீ சொல்லிவிடு. அல்லாஹ் சொல்றான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமா சொல்லி அனுப்புறான், எந்த மனுஷனையாவது நீ பார்த்தால் கூலி நீ சொல்லிவிடு, இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா, நான் ரஹ்மானுக்காக அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்பதாக நேர்ச்சி செய்து விட்டேன். பலன் கல்லிமல் யௌம இன்சியா, அதனால் எந்த மனுஷன்றையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லு. நோன்பு வச்சிருக்கிறேன், நோம்பின் காரணமாக நான் என்ன செய்ய மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு யார்ட்டையும் பேசாத அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். நோம்புக்கும் பேசாம இருக்கிறது சம்பந்தம், பேசாம இருக்கிறது ஒரு நோம்பு. அன்னைக்கு அந்த உம்மத்துக்கு அந்த சமுதாயத்தில் மௌனமாக இருப்பதும் நோம்புடைய ஒரு அம்சம். உண்ணாமல் இருப்பது போல, பருகாமல் இருப்பது போல, யாரிடமும் பேசாமல் இருப்பதும் ஒரு நோம்பு. ஏன்னா நான் நோம்பாளியா இருக்கிறதுனால நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்லி அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி அனுப்புறான். வாயை கிளறுவாங்க, இப்படி பிள்ளை பத்துச்சு, யார் காரணம் என்ன ஏது கேட்பாங்க. நான் அந்த பிள்ளைய பேச விட்டு நான் நிரூபிச்சுக்கிறேன், நீ வாயை திறக்காத. வாயை திறக்காம இருக்கிற பதில் சொல்லணும்ல, இன்னொரு கேட்க சும்மா இருக்கிறேன்றான்ல. நோம்பு உண்ட, ஓ நோம்பு சரி, நோம்பு தான் பேசக்கூடாது எல்லாம் வழங்கி வச்சிருக்காங்கல்ல. அந்த உம்மத்துல நோம்புனா பேசக்கூடாது வழங்கி வச்சிருக்காங்க. நோம்புனா சாப்பிடக்கூடாது வழங்கி வச்சிருக்க. பிரியாணி ஆகி தர்றாரு, சாப்பிடுங்கிறாரு. ஒரு இந்துவாவே இருக்கட்டும், நோம்புன்னா கோச்சிக்கிறாரா, நோம்பு நான் தெரியாம சொல்றேன் சாரி, அது ஒரு அடங்கி போயிரு எல்லாமே. அது மன வருத்தப்படுற வேலையே கிடையாது. அதே மாதிரி உன்ட வாயை பிடுங்குவாங்க, நீ என்ன பண்ணிரு, நோம்பு பேச மாட்டேன், நான் நோம்பு பேச மாட்டேன்னு சொல்லு. அவன் கேட்டுக்கிறான். அப்ப அதுல என்ன விளங்குது, நோன்புக்காக பேசாமல் இருக்கணும் இருக்குது. இப்ப அதான் சட்டம். இங்க வச்சுக்கிட்டு ஒருத்த 10 கொடுக்கலாமா, நீங்க 30 நாள் பகல் நேரத்தில் பேசக்கூடாது, நோன்பு வைக்கிறீங்க. நோம்புனா உண்ணாமல் இருப்பது மட்டும் இல்ல, பருகாமல் இருப்பது மட்டும் இல்ல, யார்ட்டையும் பேசாமல் இருப்பதுன்னா ஊமையா தான் இருக்கணும் பகல் பூரா அப்படின்னு இதுல 10 கொடுக்கலாமா. ஒரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டளை போட்டான், கட்டளை போட்டவன் அல்ல, அவன் ஆளாளுக்கு ஒரு கட்டளை போடுவான். உனக்கு போட்டவரை நீ செய். ஒருத்தனை டீ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, முதலாளி ஒருத்தனை போய் சோறு வாங்கிட்டு வாமா, நீ அவனை டீ வாங்கிட்டு சொன்னா டீ வாங்கிட்டு வர சொல்ல முடியுமா? நீ டீ வாங்கிட்டு வர சொன்ன டீ வாங்கிட்டு வா, பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லணும் பிரியாணி வாங்கிட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வர சொல்லணும் தண்ணி எடுத்துட்டு வா. அதெல்லாம் செய்யணும். அவனுக்கு உள்ள கட்டளையை அவன் நிறைவேற்றுறதுக்கு பேர் இபாதத்தை தவிர அவனுக்கு சொன்னதுனால நானும் செய்வேன்னு சொல்லக்கூடாது. உனக்கு வேற சொல்லி இருக்கும் பொழுது எல்லாரும் போய் டீ வாங்கிட்டு வாங்கன்னா எல்லாரும் வாங்கிட்டு வாங்க. எப்ப எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் போய் டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா எல்லாரும் டீ வாங்கிட்டு வா. நீ இதை செய், நீ இதை செய்ய நல்லா பிரிக்கிறான். நீ நோம்பு வச்சுட்டு பேசாத, நீ நோம்பு வச்சுட்டு பேசுகிறான். நீ உனக்கு சொன்ன நெஞ்சு அவனுக்கு சொன்ன அவன் செய்வான். ஜனங்க மார்க்கத்தை புரிஞ்சுக்கிற வேதம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோன்பு காலத்துல பேசாமல் இருக்குமாறு கட்டளையிடுறான். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, பேச மாட்டேன்னு சொன்னாலும் கொண்டா உள்ள வர பேசக்கூடாது. பேச மாட்டேன், பேசாம இருக்கிற ஒரு தவமா, பேசாம இருக்கிற ஒரு இபாதத்தா, மரியாதை பேசு அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிக்கிறாங்களா இல்லையா, மாத்துறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்துகிறார்கள். அது என்ன வழங்குதுன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரசூல் அந்த வானவர்கள் சஜ்தா செய்து நெஸ்ஸ செஞ்சான்னு வச்சுக்கிடுவோம், வச்சா கூட நமக்கு பொருந்தாது, நமக்கு வேணான்ட்டாங்க.
ஏற்கனவே உள்ளது அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு இல்லை. எனக்கு சொன்ன கட்டளை நான் செய்ய முடியும், மலக்கு சொன்ன கட்டளை நான் செய்ய முடியாது. அப்படிங்கிறதா ஒரு இஸ்லாமியனுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அடுத்தது இதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்ம நேர்ச்சை செய்யறோம்ல, நேர்ச்சையில எதை செய்யலாம் கேட்டா, தொழுகிறேன் நேர்ச்சை செய்யலாம், நம்ம இந்த உம்மத்துக்கு நோன்பு வைக்கிறேன் நேர்ச்சை செய்யலாம், தர்மம் செய்யறேன் நேர்ச்சை செய்யலாம். ஒரு பிள்ளைய கொண்டு போய் நான் அந்த பள்ளிவாசலுக்கு அர்ப்பணிக்கிறேன் நேர்ச்சை செய்யலாமா? செய்ய முடியாது, இந்த உம்மத்துக்கு முடியாது. நீங்க பள்ளிவாசலுக்கு எதிரி கிடைக்கவே முடியாது. ஒருத்தன் இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உன் கண்களுக்கு செய்யற கடமைகள் இருக்கின்றன. ஒளி ஜௌஜிக்க அலைக்க ஹக்கா, உன் மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. ஒளி ஜசதிக்க அலைக்க ஹக்கா, உன் உடலுக்கு நீ செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யறாங்க இந்த மார்க்கத்தில். அந்த மார்க்கத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, முழுசு அர்ப்பணிக்கலாம். ஒருத்தன் அல்லாஹ் பள்ளிவாசல ஓசி வாங்கி தின்னுட்டு பள்ளிவாசல கடக்க வேண்டியது, இதுவும் வணக்கமாக அவங்களுக்கு இருந்தது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தங்களுக்கு ஒரு பிள்ளையே இல்லாம இருந்து, எல்லாம் நீங்க ஒரு 4 பிள்ளைய கொடுத்தா அதுல ஒரு பிள்ளைய கொண்டாந்து உனக்காக வேண்டி பள்ளிவாசல விட்டுறோம் அப்படிம்பாங்க. பள்ளிவாசல் விட்டு போட்டுருவாங்க. பள்ளிவாசல கடந்துக்கிட்டு ஆனா கொடுத்து வாங்கி தின்னுட்டு கூட்டிக்கிட்டு பெருக்கிக்கிட்டு அங்கேயே படுத்து கல்யாணம் பண்ண அப்படி இருந்து போயிடுவாங்க. இப்படியான ஒரு முறை அன்னைக்கு இருந்தது. அல்லாஹ்வுக்காக இதை செஞ்சாங்க, இபாதத் என்று செஞ்சாங்க. நமக்கு என்ன பண்ணிருக்கு, அந்த மாதிரி இருக்கிறார்கள் கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இபாதத்துல மூழ்க போறேன், ராத்திரி பூரா வணங்க போறேன், பகல் பூரா நோன்பு வைக்க போறேன், நான் குடும்பத்தில் ஈடுபடவே மாட்டேன், இப்படி சொன்ன பல பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. எவன் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா 3வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா, இது மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று முதல் சொன்னது. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா இருக்காங்களே, இம்ரானுடைய மனைவி, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வயிற்றுல மரியமை சுமந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை பண்றாங்க. எப்படி பேசுறாங்க, இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் வளர்கிற இந்த சிசுவை உனக்காக வேண்டி நான் அர்ப்பணிக்க நான் நேர்ச்சி செஞ்சு விட்டேன், ஏற்றுக்கொள், நான் உனக்கு இந்த பிள்ளையை தந்துட போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜக்கரியா நபி எடுத்து வளர்க்கிறார் பள்ளிவாசல்ல. அவரு அஜர்த்து, ஜக்கரியா நபி அன்னைக்கு உள்ள அஜர்த்து. இந்த பிறந்தவன மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில் வந்து விட்டுறாங்க. அவர் எடுத்து அந்த குழந்தையை பொறுப்பேற்று என்ன செய்யறாரு, அது இன்சார்ஜில் வளர்க்கிறாரு. பள்ளியிலே மிஹ்ராபிலே வளர்றாங்க அந்த அம்மா. அப்ப அந்த பள்ளிக்காகவே அர்ப்பணித்தல் என்ற ஒரு பழக்கம் அந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அனுமதிச்சவன் அல்ல, அதை செய்ததுக்கு எல்லாம் நன்மை கொடுப்பான் அவர்களுக்கு. அவங்களுக்கு அனுமதிச்ச காரணத்தினால அப்படி செய்தார்களே, ஆனால் அவர்களுக்கு நன்மையை கொடுப்பான். நீங்க கொண்டு பிள்ளைய கொண்டு அவன் கல்யாணம் பண்ணாம அவனை உலகி தொழில் கற்றுக் கொடுக்காம பள்ளியாசல கொண்டு போட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அல்ல உங்களுக்கு கேள்விதான் கேட்பான், உங்களுக்கு சவாபு தர மாட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா செஞ்சாங்களே, அவங்களுக்கு சொன்னது அவங்க செஞ்சாங்க, உனக்கு செஞ்சு நீ செய். அல்லாஹ் கேட்டுப்படும். அல்லாஹ் என்ன சொல்லுவான், உனக்கு ஒரு தூதர் அனுப்பணும்னா இல்லையா, உனக்கு நான் அனுப்புன முகமது நபி அனுப்பியிருக்கிறேன், அவர் வேற சொன்னார்ல, உனக்கு வேற சொல்லலைன்னா நீ செய், உனக்கு வேற சொல்லியாச்சுலப்பா, உனக்கு சொன்ன நீ செய்ப்பான்னு சொல்லி அல்லாஹ் கேட்பானே தவிர அதை இபாதத்தை ஏத்துக்கிற மாட்டான். இப்படியான வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஈசா நபி இறை தூதரா வர்றாங்க. இறை தூதரா யாக்க வர்றாங்க, யூத சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்படுறாங்க. எல்லாம் யூதர்கள், அவரும் யூதர் தான். ஈசா நபி யூத இனத்துல தான் பிறக்கிறாரு. அப்ப யூத இனத்தை சேர்ந்த ஈசா நபி அவர்கள் யூத இனத்து மக்களுக்காக வேண்டி, பனி இஸ்ராயேலுக்காக வேண்டி தூதர் அனுப்பப்படுறாரு. அவங்கள்ட்ட போய் என்ன சொல்றாரு தெரியுமா, அதாவது 3வது அத்தியாயம் 50வது வசனம், அதுல அவங்க சொல்றாங்க, ஒலி சத்திகன் லிமா பைன யதைய மின தௌராத், எனக்கு முன்னால் இருக்கிற தௌராத்தை உண்மைப்படுத்த நான் வந்திருக்கிறேன். நான் இப்ப தூதரா வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு முன்னாடி தௌராத்துன்னு ஒரு வேதத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான் இல்லையா, அதை மறுக்க நான் வரவில்லை. நீங்க எல்லாம் வச்சிருக்கிற தௌராத்து வேதத்தை மெய்ப்படுத்த நான் வந்திருக்கிறேன், என்னை எதிரியா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்றார். அதான் முக்கியம். என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒலி உஹில்லலக்கும் பாலல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்களை ஹலாலாக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருந்தான், என்னைய தூதரை அனுப்பி அந்த ஹராமை சேஞ்ச் பண்ணுவான்ல. எலும்புகள் எல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது, கொழுப்புலாம் சாப்பிடக்கூடாது தடை செய்யப்பட்டுருச்சு. யூத மார்க்கத்தில் எந்த ஆட்டை இருந்தா கூட கொழுப்பு எல்லாம் வெளிச்சு அள்ளி போட்டு வெளியே, கொழுப்பு இல்லாம தான் திங்கணும். ஆனா அவங்க இருக்க கொழுப்பு உள்ளவங்க ரொம்ப ஜாஸ்தி கொழுப்பு வாங்கிருக்கு, இன்னைக்கும் கொழுப்பு ஜாஸ்தியா பாக்குறோம். அதுக்கான தடுத்திருப்பாமல் இருக்கு. அப்ப கொழுப்பு பூரா எடுத்து வெளிச்சு போட்டு கொழுப்பு இல்லாம தின்றான சட்டம் போட்டு வச்சிருந்தான். இவர் மாத்துறாரு. அப்ப உங்களுக்கு ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டிருந்த சில விஷயங்களை நான் ஹலாலாக்க வந்திருக்கேங்கிறார். ஹராம் ஆக்குனது யார், அதுவும் அல்லாதான். ஹலால் ஆக்குறது யார், அதுவும் அல்லாவுடைய கட்டளை ஆக்கப்படுறாரு. ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டதும் இவருக்கு முந்தி வந்த மூசா நபியின் மூலமா ஆக்கப்பட்டதுதான்.
இப்ப ஹலாலாக்குறதும் கூட ஈசா நபிக்கு அல்லாஹ்வுடைய வஹி மூலமா தான் ஆக்க போறாரு. இவரா கையில மடியில போட்டு ஹலாலாக்குறதுக்கு வரல. அப்ப ஒரு சமுதாயத்துக்கு ஹராமா இருந்தது அடுத்த சமுதாயத்துக்கு ஹலால் ஆகுது என்ன அர்த்தம்? அவன் ஹராம நம்ம சொல்லிருக்கு தேவையில்லை. இவர் வந்துட்டாரா, இவர் சொல்லி இப்ப சட்டம். அவருக்கும் சட்டம். ஒரு பிரதமர் இருக்கிறாரு, அவர் இருக்கும், அந்த பிரதமர் போட்ட சட்டம் இருக்கு. இவர் மண்டையை போட்டு இன்னொரு பிரதமர் வந்துட்டார்னா அந்த பிரதமர் தான் சொன்னாலும் கேட்க முடியுமா? இப்ப நான் பிரதமர், நான் பிரதமர் ஏன் சொல்ல கேளுங்களான்னு சொல்லுவாரா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்தில் முதல்வர் இருக்காரு, போன முதல்வர் சொன்ன வேலையை இரண்டாவது முதல்வர் நீங்க செய்ய முடியுமா? முதல்ல இருந்த முதல்வர் 10:30 கிளாஸுக்கு வந்து சும்மா கண்டுக்கிறாம இருப்பாரு. இப்ப உள்ள முதல்ல 10 மணிக்கு கரெக்டா வான்னு சொல்றாரு. என்னங்க நீங்க அவர் 10:30 வந்து அவருக்கு படிதா? இப்ப நான்ல முதல்வர் கேட்பான பள்ளிக்கூடத்தில் ஒரு முதல்வர் கேட்கலாம் அந்த கேள்விய. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவங்க எனக்கும் அவங்க நான் கரெக்டா செய்வோம். என்ன நீங்க செய்யறதுன்ற அப்படி நினைச்சிட்டு உலமாக்கல்ங்கிற பேரை வச்சுட்டு மார்க்கத்தை ஆய்வு பண்ண தெரியாம இது மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க. அதனால நம்ம என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, சஜிதா என்ற ஒரு வணக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இந்த உம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னைய தவிர யாரும் செய்யக்கூடாது. அதுக்கு முந்தினவங்க யாருக்கு என்ன செஞ்சாலும் நம்ம கவலை இல்லை. அவர்கள் எல்லாம் குற்றமும் பிடிக்க மாட்டான். அதை நம்ம ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். நமக்கு எங்க தடை இருக்குன்னு கேட்டா, தடை நிறைய இருக்குது. எங்க இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயம் 206வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன ஐந்த ரப்பிக்க, உமது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள், லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி, அவனை வணங்குவதை புறக்கணிக்க மாட்டார்கள். ஒய் சப்யஹூனஹு, அவனையே துதிப்பார்கள். வலஹு யஸ்ஜுதூன், அவனுக்கு மட்டுமே சஜதா செய்வார்கள். இது என்ன பாயிண்ட் கேட்டா, யஸ்ஜுதூன லஹுன்னு சொன்னா அவனுக்கு சஜதா செய்வார்கள் அரபி இலக்கணத்துல. இந்த லஹுவை முன்னாடி போட்டு சொன்னா அவனுக்கு மட்டுமே சஜதா செய்வார்கள் அர்த்தம் ஆயிரும். வலஹு யஸ்ஜுதூன், யஸ்ஜுதூன லஹு வலஹு யஸ்ஜுதூன் மாத்தி போட்டீங்கன்னா அர்த்தம் மாறிக்கிற அரபில. இய்யாக்க நஅபுது இய்யாக்க முந்தி இருக்கு, பிந்தி இருந்துச்சுன்னு வைங்க, உன்னை வணங்குறோம்னு அர்த்தம். உன்னையே வணங்குறோம்னு வராது. இய்யாக்கத்துக்கு முன்னாடி போட்டு என்ன அர்த்தம் ஆயிடுதுன்னு கேட்டா, உன்னையத்தான் வணங்குறோம், வேற ஆளை வணங்க மாட்டோம்னு அர்த்தம் ஆயிரும். உன்னையத்தான் வணங்குறோம்னு அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தத்துல அவனுக்கு தான் சஜதா செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 7வது அத்தியாயத்துல 206வது வசனத்துல மலக்குகளை பற்றியே சொல்றான். மலக்குகள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவனுக்கு தான் சஜதா செய்வார்கள். அப்ப ஏற்கனவே மலக்கு ஆதமுக்கு செஞ்ச சஜதா இல்லைன்னு வழங்குது. பணிவுதான் அது. ஏன்னா இங்க அதே மலக்குகளை பத்தி அல்லாஹ் என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறான்? வலஹு யஸ்ஜுதூன், உங்களுடைய இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மட்டும்தான் சஜதா செய்வார்கள், வேற யாருக்கும் செய்ய மாட்டார்கள். அப்ப மாணவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சது பணிவுதானே தவிர சஜதா இல்லைங்கிற கருத்து நமக்கு இதில் வழங்குறது. அதே மாணவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சர்டிபிகேட். அப்படி வைத்துக் கொண்டால் கூட நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவனுக்கு தான் சஜதா செய்கிறார்கள், மாணவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். அதை விட்டுருவோம். நமக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 41வது அத்தியாயம் 37வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமரி, சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹில்லதீ கலகஹுன்ன, அவற்றையெல்லாம் யார் படைத்திருக்கிறானோ அவனுக்கு நீங்கள் சஜதா செய்யுங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அவனை வணங்குவது உண்மையாக இருந்தால் சஜிதாவை அவனுக்கு செய்யுங்கள். நீங்கள் அவனை வணங்குறது உண்மையாக இருந்தால் படைச்சவனுக்கு தான் செய்யலான்னு சொல்றாங்க. இவங்க படைச்சவன் இல்லையா? அஜரத் நம்மளை படைச்சாரா? ஷேக் நம்மளை படைச்சாரா? உலமா நம்மளை படைச்சாரா? ஆசிரியர் நம்மளை படைச்சாரா? அரசியல் தலைவர் நம்மளை படைச்சாங்களா? படைத்தவனுக்கு சஜிதா செய்யுங்கள் எல்லாம் சொல்றான். சஜிதா செய்வதாக இருந்தால் இந்த உம்மத்தை பொறுத்த வரைக்கும் படைச்சவனுக்கு தான் செய்யணும். படைச்சவன் தான் கொண்டு போகும். நீ யாருக்கு சஜிதா செய்ய அவன் படைச்சவனான்னு நிரூபி பார்ப்போம். எதையும் படைச்சவன் இல்லை, படைக்கப்பட்டவன். அவ படைத்தவனுக்கு தான் சஜிதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இவரை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் 22:77 சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கூ வஸ்ஜுது, நம்பிக்கை கொண்டவர்களே ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள். வஅபுது ரப்பக்கும், உங்கள் இறைவனை வணங்குங்கள். ருக்கு சஜிதா இறைவனை வணங்குங்கள். மூணையும் சேர்த்து இறைவனோடு அல்லாஹ் தொடர்புபடுத்தி பேசுவதை 22:77 வசனத்தில் அல்லாஹ் பார்க்கிறோம். 53:62 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ்வுக்கே நீங்கள் சஜிதா செய்யுங்கள், வணங்குங்கள். நீங்கள் வணங்குறதா இருந்தால் அல்லாஹ் வணங்குங்கள், சஜிதாவும் அல்லாஹ்வுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி 53:62 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள விஷயம். இதெல்லாம் கூட பயங்கரமான சூரிய சந்திரனுக்கு தானே தடை செய்ய வந்திருக்கு, உலமாக்களுக்கு தடை இருக்காங்க கேட்பாங்க. அதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நெற்றியில் அடிச்ச மாதிரி என்ன செய்யறாங்க,
அந்த தடைய பல சந்தர்ப்பங்களை சொல்லி காட்டுறாங்க. அதை ஒண்ணு ஒண்ணா பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில 1079வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யலாம் என்று நான் ஆணையிடுவதாக இருந்தால், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சஜிதா செய்யலாம் என்று நான் கட்டளையிடுவதாக இருந்தால், அமர்த்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு பெண்ணை அவளது கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன். அதையே நான் கட்டளையிடாத போது ஒரு மனுஷனுக்கு போய் இன்னொரு மனுஷன் செய்ய முடியும்? இந்த கணவன் மனைவி மேட்ரு தான் உலகத்துல அதுக்கு உரியதை ஆக்கி வச்சிருந்தாங்க. எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, உலகம் முழுவதும் அப்படியான ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? புருஷங்கால கொண்டாட்டி கும்பிட்டு எந்திரிக்கணும். இன்னைக்கு இருக்க, இன்னைக்கு காலத்தொட்டு வணங்குற ஒரு பழக்கம் இருக்குது. இஸ்லாத்துல மட்டும்தானே அது இல்ல, எல்லா சமுதாயம். வள்ளுவரே சொல்றாரு, திருவள்ளுவரே என்ன சொல்றாருன்னு கேட்டா, தெய்வம் தொழால் குருணன் தொழுதல்வால் பெய்யன பெய்யும் மழைங்கிறார். தெய்வத்தை கூட தொழாம புருஷனை ஒருத்தர் தொழுது இருந்தாருன்னு சொன்னா பெய்யனோட மழை பெஞ்சிருங்கிறாரு. அப்ப புருஷனை தொழுகிறது என்பது எல்லா மக்கள்கிட்டையும் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் சைதா செய்யலாம்னு இருந்தா இந்த ஊரெல்லாம் இதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லி போயிருப்பேன். அதையே தடுத்திருக்கிறேன்னா எப்படி வேற எதை அனுமதிப்பேன்? அதையே எல்லாரும் செய்கிறது அனுமதிக்கப்பட்டது கருதுறாங்களே, அதையே நான் தடை செய்து வச்சிருக்கிறேன். கணவன் காலில் மனைவி விழக்கூடாது நான் தடை செஞ்சு வச்சிருக்கும் பொழுது வேற யார் காலில் நீங்க விழ முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில பாக்குறீங்க. அதே மாதிரி கைஸ் இப்னு சாதி என்ற ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதுல 1828வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் ஹியரா என்ற ஊருக்கு போனேன். அங்க போகும்போது ஃபரைத்துஹும் யஸ்ஜுதூன லிமர்ஹுபானி லஹும், அந்த ஊர் மக்கள் எல்லாம் தங்களுடைய தலைவர்கள் காலில் விழுந்து சஜிதா செய்வதை நான் பார்த்தேன். ஃபகுல்து, நான் சொல்லிக் கொண்டேன், ரசூலுல்லாஹி அஹக்க யுஸ்ஜுத லஹு, இவங்களுக்கெல்லாம் சஜிதா பண்றாங்க, ரசூலுல்லாஹ் அதை விட தகுதியான ஆளாச்சே, எவனுக்கோ மக்கள் காலில் விழுந்து செய்யும் பொழுது நம்மையே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் நடக்குது வேற ஊர்ல என்று இவர் தனக்குள்ள சொல்லிக் கொள்கிறார். சொல்லிக்கொண்டு ஃபஅதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபகுல்து, நான் சொன்னேன், இந்த சம்பவத்தை சொன்னேன். இந்த மாதிரி யார் யார் காலில் விழுவுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்குது, உங்க காலில் நாங்க இவ்வளவு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துருங்க, அவன் காலில் விழுவுறதுக்கு நாங்க உங்க காலில் விழுவலாமே அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அரஐத லவ் மரத்த பி கப்ரி அகுன்த தஸ்ஜுது லஹு, என்னுடைய கபரை நீ கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால், நான் மூத்தா போய் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு என்னுடைய அடக்கத்தலத்தை நீ கடந்து செல்ல வேண்டி வந்தால் அகுன்த தஸ்ஜுது லஹு, அதுக்கு கூட சஜிதா செய்வியா நீ கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்ற, அதுக்கெல்லாம் செய்ய மாட்டேன், உசுரோட இருக்கும்போது செய்ய போறேன். அவர் தெளிவா இருக்காரு, உங்க அதுக்கு செய்ய மாட்டேங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியானால் இப்பவும் செய்யாத, என்